சொர்க்கத்தை தொலைக்கும் சகோ வணக்கம் உலக மக்களின் மாம்டேட் தமிழ் வாழ்க. அதாவது இப்போ நான் பேச போகிறது மாம்டேட். அதாவது நம்மளுக்கு இது நாளாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் அப்பா அம்மா உங்களை பெற்றவங்க இந்த உலகத்துக்கு அனைத்து உயிருக்கும் ஒரு அப்பா அம்மா. அது இல்லைன்னு உங்களால் மறக்கவும் முடியாது, அதை நீங்கள் புரிஞ்சிக்கவும் முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியுமா நீங்கள் உங்கள் தாய் வீட்டில் இருந்தது, அதுக்கு முன்னாடி தகவல் வீட்டில் இருந்தது உங்களால் உணர முடியுமா? ஏதோ உலகத்தில் பார்க்கறதுனால நீங்கள் நம்புறீங்க நம்மளுக்கு தான் வந்தோம். தனியாக நம்மளோட காட்டில் விட்டால் அது எப்பவுமே உங்களால் தெரிஞ்சிக்க முடியாது. நம்மளுக்கு மறைக்கப்பட்ட நமக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அது உணரணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், உணர்த்துவதற்காக. ஆமாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உணர்ந்தாலும் நினைப்பீங்க, நம்ம அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா எல்லாரும் பின்னோக்கி போனீங்கன்னா அப்படின்னு உணர்வீங்க. ஏற்றுக்குங்க. ஆனால் இதெல்லாம் நடக்கிற காரியமா, அவர காரியமா? இல்லை எங்கள் மதத்தையும் சொல்லப்பட்டிருக்கு, எப்படி வேணாலும் இருந்துட்டு இருக்கட்டும். ஆனால் சில மதங்களில் வந்து உங்கள் அம்மா அப்பா பேர் என்ன நிறைவு கேட்பான், அப்போ வந்து அவங்க பேர் தான் சொல்லணும், நம்ம பெற்றவங்க இல்லை அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சிலது குறிப்பிட்டிருக்குது. ஏன்னா இன்னைக்கும் நம்மளுக்கு முன்னாடி உள்ளவங்க இறந்து போனவங்க நரகத்தில் இந்த விஷயம் தெரியாமல் இந்த உலகத்தில் இறந்து போனதுனால நான் சொல்கிற அந்த விஷயத்தில் மாம்டேட் அவங்க விஷயம் தெரியாதனால நரகத்தை ஏன்னா சொல்றதுக்கு போகணும், அதுக்கு மறுபடியும் எடுத்து தான் வரணும். முஸ்லீம்களுக்கு சான்ஸ் கிடையாது, மற்ற எல்லாரும் சான்ஸ் இருக்குது. அப்போ அவங்க அந்த தேர்தல் இருக்கும்போது அந்த மாம்டேட் தெரியாமல் எதுவுமே தெரியாமல் அவங்களும் இப்போ நான் அப்படி பேசுகிறேன், எந்த ஒரு இது இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் நான் பேசுகிறேன், அந்த மாதிரி அவங்களும் கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சி இதெல்லாம் நடக்கிற இந்த ப்ரோசஸ் தான். நிறைய பேர் உங்க சந்தோஷப்படுற வீடியோ போடுறாங்க, அதுவும் தப்பு இல்லை. நம்ம நிறைய நரகத்தை அனுபவிச்சு தான் வந்திருக்கும். நல்லா ஞாபகம் இந்த இடத்துல நம்ம ஹாப்பியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது எதுவுமே தப்பு இல்லை. ஒரு பேசிக்கான விஷயம், ஒரு தகுதி ஏற்படுத்திக்கணும். அந்த ஒரு தகுதி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு தகுதி தேவைப்படுது. அந்த தகுதி இப்போ வந்து அது ஒரு பிளேனில் போகிற மாதிரி, பிளேனில் போகும்போது இப்படி எல்லாரும் ஒரு போகும்போது நான் பெல்ட்லாம் போட மாட்டேன், எனக்கு கடவுளை நமக்கு ஏதாவது காப்பாற்ற சொல்ல முடியல, எல்லாரும் சமம் பெல்ட் போட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி சரிங்களா? அது ஒரு தகுதி ஏற்படும். இந்த உலகத்தில் தான் நம்ம அது அடைய முடியும். அந்த தகுதி சப்போஸ் நரகத்துக்கு போனவங்கன்னு வச்சுங்க, அந்த நரகத்துக்கு போகிறவங்களுக்கு அவங்க எப்படி மறுபடியும் மனித ஜென்மம் எடுத்து சொர்க்கத்துக்கு போகணும், அப்போ நரகத்தில் அவங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி அது சொல்றதுக்கு நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லோருக்குமான மாம்டேட் பற்றி. அதை தெரிஞ்சுக்கிறதுனா நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்படி மனிதன் வந்து ஒலி வேகத்தில் இப்போ இருக்கிறான், எல்லாம் தள்ளி விட்டுட்டே இருக்கான். எஸ்கேப். இன்னைக்கு சைத்தான் யாருன்னா அந்த எஸ்கேப் தான். எதுவுமே மண்டையில் உட்கார மாட்டேங்குது. அட்லீஸ்ட் இந்த மர்மை என்ற ஒரு விஷயம், சின்ன விஷயம் உட்காரணும், கண்டிப்பாக உட்காரணும். ஏன்னா அது நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சந்திக்க போகிற அந்த விஷயத்தை உட்கார வைக்கணும். இந்த வாழ்க்கை சொர்க்கம் கிடையாது, நரகம் தான். அதாவது சொர்க்கம் கலந்த நரகம். ஏன்னா இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம், தொட்டிருக்கோம். ஒரு கேம் ஷோவில் வந்து கடைசி ஸ்டெப்க்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் சொர்க்கம். அதுக்கு மேலே நரகத்துக்கு போயிட்டா அதுக்கான 2 வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கேன்ல. சில பேர் நினைக்கலாம், என்னடா இவன் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறான். நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு மாணவனுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியும், ஒருத்தனுக்கு 10 தடவை சொன்னால் தான் புரியும், ஒருத்தன் கவனிக்க மாட்டான். அப்போ நான் தொடர்ந்து அதை சொல்லிகிட்டு இருக்கக்கூடியது என்னுடைய கடமை. அதனால நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இவன் இதை தான் சொல்கிறான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா கூட தெரியாதவங்களும் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியது என்னுடைய கடமை, அது மாம்டேடோட உத்தரவு, அதை நான் செய்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, பாய்.